ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறது 2020 கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் நவரத்னா. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த கட்டட பணி பண்ணக்கூடிய கூலி தொழிலாளி ஒருத்தரை காட்டுறாங்க. ஸோ இவர் ஒரு இடத்துல தோண்டிட்டு இருக்காரு. தோண்டிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு புதையல் பெட்டி கிடைக்கி. அந்த பெட்டிக்குள்ள ஒரு நவரத்ன கல்கள் பொறிக்கப்பட்ட ஒரு நெக்லஸ் கிடைக்குது. அதை யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு கொண்டு வந்து அடுத்த நாள் அந்த ஆள் வந்து இறந்து போயிட்டார் போல. அவரோட மனைவியே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் கிட்ட இந்த மாதிரி ஒரு செயின் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓலைச்சொடியில் இருக்கக்கூடிய லாங்குவேஜை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை படிக்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவரும் படிச்சு சில விஷயங்களை சொல்றாங்க. அதை கன்வே நம்ம கிட்ட பண்ணல. ஆனா அந்த செயினை வந்து யாரெல்லாம் தலையில போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருப்பாங்க போல. இந்த சைட்ல இவங்களோட ஒய்ஃபு போட்டிருப்பாங்க, அந்த சைட்ல அவரோட ஹஸ்பண்ட் போட்டு ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து டைட்டில் கார்டை போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ள ட்ரக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் அவங்க கூட வருவாங்க. அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி கூட அனுப்பி விட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலி வந்து அந்த இறந்து போன கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனரோட பொண்ணு தாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க வந்து அந்த நெக்லஸை ஒரு சில சடங்குகள் பண்ணி இந்த காட்டுக்குள்ள பண்ணணும்னு வந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து இவங்க இந்த செயினை இவங்களுக்கே தெரியாம போட்டு பார்த்துருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும், அதாவது நம்ம ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட மொதல் 15 நிமிஷம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரா எடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான். அதுலயுமே நம்ம ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் போகும். இப்படி படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் அந்த காட்டுக்குள்ள இந்த 3 பேரும் எங்கெல்லாம் சுத்தினாங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த மிஸ்ட்ரிக்கான பதில், அதாவது அந்த செயினுக்கான அந்த ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. அதை சொன்ன விதம், அதாவது கையாண்ட விதம் நல்லா இருக்கும். ஒரு இந்த சாண்ட்ல வந்து அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மணல்லே வரையக்கூடிய ஆர்டிஸ்ட் வச்சு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. தென் படத்தோட எண்டிங்ல வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ஹீரோ யாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ட்விஸ்ட் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இப்படி ஓவராலா ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா. ஸோ படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கும். இதை தாண்டி படத்தோட டெக்னிக்கல் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா போட்டிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு அந்த காட்டை ப்ரொஜெக்ட் பண்ணது, அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஒரு பேக்குக்குள்ள இவ்வளவு விஷயத்தை கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிலோ ஆவரேஜான டிராமா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5-2 வரைக்கும் கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.